ஏன்னா என்றைக்கு மக்கள் தான் நமக்கு எஜமானர்கள், நாமெல்லாம் அவருடைய சேவகர்கள். மக்களை சந்தித்து அவங்க குறைகளை கேட்டு அவருடைய இன்ப துன்பங்கள்ல கூடவே நிற்கிறதுனால தான் தேர்தலில் அவங்களும் நம்ம கூட நிற்கிறாங்க. 75 ஆண்டு கால திமுக வலிமையாக இருப்பதுடைய ரகசியம் இதுதான். நம்முடைய திராவிட மாடல் ஆட்சியில் இந்தியாவில் எந்த மாநிலமும் செய்ய முடியாத அளவுக்கு ஏராளமான திட்டங்களை அவன் செஞ்சுட்டு இருக்கோம். வளர்ச்சி என்றாலே பிடிக்காத ஒரு கட்சியா பாஜக இருக்கு. மக்கள் அவங்களை தொடர்ந்து புறக்கணிக்கிறாங்க. அதனால அதிமுகவை தன்னுடைய கிளைக்கழகமாக மாற்றி அதில் முன்னேறி வரலாம்னு நினைக்குது பாஜக. பிரதமர் மோடி அவர்கள் திடீர்னு அம்மையார் ஜெயலலிதா புகழ்பாட ஆரம்பிச்சிருக்கிறார். எந்த அம்மையார் ஜெயலலிதாவை புகழ்கிறார்? குஜராத் மோடியா? இந்த லேடியான சவால் விட்ட அம்மையார் மேல திடீர் பாசம் இன்றைக்கு மோடிக்கு வந்திருக்கு. மாண்புமிகு பிரதமர் மோடி அவர்களே, அம்மையார் ஜெயலலிதா விட்ட சவால் உங்களுக்கு மறந்து போச்சா? இல்லை இந்தியாவிலே அதிமுக அரசாங்கம் தான் ஊழல் அதிகமாக நடக்கிற அரசாங்கம்னு உங்களுடைய நம்பர் 2 அமித்ஷா பேசினார, அதை மறந்துட்டீங்களா? நீங்க மறந்திருக்கலாம். ஆனா இது எதையுமே தமிழ்நாட்டு மக்கள் மறக்கல. இதையெல்லாம் மறந்துட்டு அல்ல, மறைத்து விட்டு பிரதமர் பேசுவது எதுக்காக என்று கேட்டால், ஒன்றிய பாஜகவோட 12 ஆண்டு கால ஆட்சியில தமிழ்நாட்டுக்கு எதுவும் செய்யல. சொல்லிக்கொள்ள சொந்தமான சாதனைகள் இல்லாத காரணத்தால் தான் நம்ம ஜெயலலிதாவுடைய புகழ்பாடுன வாக்குகளா வருமானு பார்க்கிறார். எலெக்ஷன் வந்துருச்சு என்று கூட பார்க்காம தமிழ்நாட்டுக்கு எந்த சிறப்பு திட்டத்தையும் பட்ஜெட்ல அறிவிக்க மனமில்லாத உங்களுடைய நடிப்பை தமிழ்நாட்டு மக்கள் நிச்சயமாக நம்ப மாட்டாங்க. எதிர்க்கட்சி தலைவர் திரு பழனிசாமி அவர்கள் என்ன பேசினார்னு பார்த்தீங்களா? தேர்தலுக்காக தான் அவங்க கூட்டணியா அமைச்சிருக்காங்களாம். சர்க்கஸ் முடிஞ்சதை எப்படி கூடாரத்தை பிரிச்சு விடாங்களோ அதே மாதிரி தேர்தல் முடிஞ்சதோ இவங்க மறுபடியும் ஆளுக்கு ஒரு பக்கமாக பிரித்து தங்களுடைய நாடகத்தை கண்டினியூ பண்ணுவாங்க. இப்படிப்பட்ட என்டிஏ சர்க்கஸ் ரிங் மாஸ்டர் தான் பாஜக. அவங்க சொன்னபடி தமிழ்நாட்டு மக்கள் முன்னால் வித்தை காட்டு போறதான் பழனிசாமி. அவர் லேபரா ஜாயின் பண்ணி இருக்கக்கூடிய ஓனரோட தலைமையிலான கூட்டணி கொள்கை இல்லாத கூட்டணி.